இன்னைக்கு சர்வதேசமே ஈரானிய பிரச்சனையால குழம்பி போயிருக்கிறப்போ நம்ம ஃபேஸ்புக் பக்கம் போனா மட்டும் காத்தாங்குடியா இருக்கிறதாலே தெரியல, காத்தாங்குடி பகடிகள் போஸ்டா தான் கிடக்கு. ஒரு பக்கம் அதுக்கு ஆதரவா கொஞ்சம் பேர், எதிர்ப்பா கொஞ்சம் பேருன்னு சொல்லி எழுதுற மாதிரி நிறைய போஸ்ட் மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு. சரி, என்னடான்னு சொல்லி அங்க விஷயத்தை உள்ளுக்கு போய் பார்த்தா உண்மையில அந்த போஸ்ட்டுகளை பார்த்த உடனே நான் சிரிச்சிட்டேன். அடுத்தாக்களை சிரிக்க வைக்கிறதுங்கிறது அது ஒரு தனி டேலண்ட், அது எல்லாராலையும் முடியாது. ஆனால் நம்ம ஊரில் பகடிகள் நகைச்சுவையான விஷயங்கள்னு நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு ரிஃப்கின்னு ஒரு சகோதரர் எழுதியிருந்தார். அதை பார்த்த நேரத்தில் ஒரு ஆமி ஒருத்தரை, சைக்கிள் கடை ஒருத்தரை, அவர்கிட்ட ஆயுதம் இருக்கிற அரெஸ்ட் பண்ணிட்டு போனதாம். அதுக்கப்புறம் என்ன ஆயுதம் மட்டும் பார்த்தா அவர்கிட்ட சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற ஸ்க்ரூ டிரைவர் அது இதை வச்சுட்டு இருந்ததாம் ஒரு போஸ்ட் எழுதியிருந்தார். இப்படியான நகைச்சுவைகள் எழுதுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஊர் ப்ரொடக்ட்ஸை, நம்ம ஊர் தொழிலை மட்டம் தட்டுற மாதிரியான பதிவு எழுதுறதுலேருந்து நம்ம தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு உலகத்தில் எதுவுமே 100% பியூர் இல்லை. 100% பியூரான ப்ராடக்ட்ஸை எங்கேயுமே எடுக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஊரில் ஏதாவது தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகளை உரிய முறையில் சுட்டி காட்டுறது, இல்லைன்னா அவங்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பகிரங்கமாக ஃபேஸ்புக்கில் நம்ம எழுதிட்டு நம்ம விளையாட்டாக செய்கிறது என்ன நடக்குமான நாளைக்கு நம்ம ஊரோட நிறைய பேர் நல்ல தொழில் உறவை வச்சிருக்கிறாங்க. வெளிநாடுகள்லையும் சரி, அதே மாதிரி வெளியூர்களையும் சரி, நிறைய பேர் அதுலேயும் நம்ம ஊர் தயாரிப்புகளை நம்பி வாங்குற நிறைய வெளியூர் மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் கடைசிக்கு நம்ம இப்படி விளையாட்டை பேசுறதை வச்சு ஒரு வேலை சீரியஸாக எடுத்துட்டாங்கன்னா கடைசிக்கு நம்ம ஊராக்குற தொழில் நிறைய பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படியான பதிவுகள் இருந்து நாம தவிர்த்துட்டு நல்ல நிறைய ஜோக்கான விஷயங்கள் நம்ம ஊர்ல இருக்கலாம், அதுகளை தேடி எழுதுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முடிஞ்ச அளவு தவிர்த்து கொள்ளுவோம். இது யாரையும் கோபப்படுத்துறதுக்கோ இல்லை தேவையில்லாமல் விமர்சிக்கிறதுக்கான பதிவு இல்லை. இப்படி எழுதக்கூடியவங்களோட நிறைய போஸ்ட்டுகளை நானும் ரசிச்சிருக்கிறேன். ஆனால் ரசிக்கிற மாதிரி எழுதுறதுல பிரச்சனை இல்லை. நம்ம ஊர்ல தொழில், நம்மளோட ஊர்ல கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி எந்த பதிவுகளையும் எழுதாமல் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ளும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.